சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஷீரடியிலிருந்து உன் சாயப்பா இனிப்பான செய்தியோடு வந்துள்ளேன். தவறாமல் முழுமையாக கேட்டு அதை என் பெற்றுக்கொள்ளேன் தங்கமே. இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் ஏதோ சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று. இன்று நிம்மதியாக உணர்ந்தாய் அல்லவா? அதே மாதிரி உன்னுடைய நிலைமையும் மாறும். இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகின்றாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே. அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான். வேலை, காசு, சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை ஒரு நாளும் எடை போடாதே. என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என்னுடைய கடமை. பிறரின் நிலையை கண்டு ஒரு நாளும் நகைக்காதே. நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும். அதனால் வார்த்தைகளை பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது ஒரு நாளும் தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமில்லை. இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பது தான் முக்கியம். உனக்கு பிடித்த விஷயம் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவை அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன். நிதானமாக பேசு. எல்லோரிடத்திலும் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களை, பேர் அருளை நீ பெறப்போகின்றாய். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னுள் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகின்றேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்குள் நான் இருப்பேன். உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை, பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன். என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக என்றும் உன் இருதயத்தின் கருவறையில் சுமந்து உன்னை காப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் மட்டுமே பார்க்க போகின்றாய். கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போக போகின்றது. என்ன ஆகுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அனைத்து விஷயமும் இப்பொழுது நன்றாக நடக்கப் போகின்றது. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துயரங்கள் கடந்து வந்து உள்ளாய். இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். என் பார்வை உன் மீது பட்டு விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து என் குழந்தைகளுக்கும் நல்லது நடக்க துவங்கும். இன்றே துவங்க ஆரம்பிக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.